அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் தொன்மை பேசுவோம் நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் சிறப்புரையாற்ற தமிழ் மரபு மருத்துவர், தமிழ்நாட்டு பாரம்பரிய சித்த வைத்தியர் மகா சங்கம் மாநில தலைவர், வேலூர் திருவாளர் ப. செல்வம் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர், நிறுவனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நாளில் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் மிக கொடிய வெப்பச்சூழலிலிருந்து நம்மை காத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி, நமக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு முறைகள் இவற்றை பற்றி விளக்கி பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருப்பவர் எங்கள் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சித்த மருத்துவ அறிவை பெற்ற, தலைமுறையாக இதில் மிகப்பெரிய அறிவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற செல்வம் ஐயா அவர்கள். இவர்கள் எங்களுக்காக பல நிலைகளிலும் எங்களுடைய உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையாற்றியவர். எங்களுக்காக மதுரைக்கும் புதுச்சேரிக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் காத்து கொண்டிருப்பவர். இவருடைய சிறப்புகள் ஒரு நிலையில் சொல்லி முடிக்க பெற முடியாத நிலையில் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர். ஐயா அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு நாம் ஆவலாக இருக்கிறோம். அவர் இந்த கோடையிலிருந்து நம்மை எப்படி விடுவிக்கப் போகிறார் என்பதை ஆவலோடு காத்து கேட்டுக்கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் உரையை தொடங்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. நல்லதுங்க ஐயா, நீங்க தொடங்குங்க ஐயா. ஆமா, அதாவது நம்மளுடைய மெய்ஞானிகளான சித்தர்களும் அறிவியல் அனுபவ ஞானிகளான நம்மளது முன்னோர்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு ஆண்டை, அதாவது 12 மாதங்களை 6 காலங்களாக பிரித்து, அந்த 6 காலத்திலே மழை காலம், வெயில் காலம், பனிகாலம் சொல்லக்கூடிய அனைத்து காலங்களிலும் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்க நம்மளுடைய முன்னோர்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு காலநிலைக்கும் அந்த காலநிலையில மாறக்கூடிய 6 சுவைகளின் ஏற்றத்தாழ்வையும் சமப்படுத்தி, அந்த சமநிலைப்படுத்திய அந்த நிலையை உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற தாரக மந்திரத்தை கூறி, அதிலே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்ற வாத பித்த சிலேத்துமத்தின் ஏற்ற தாழ்வை சமப்படுத்தி, அதிலே இந்த கோடை காலத்திலே வரக்கூடிய சூரிய வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக வியர்வை அதிகமாக வெளியேறி, அதன் காரணமாக உடல் அழற்சியினுடைய காரணத்தை முன்னிறுத்தும் போது அவர்கள் கூறுவது, அதிக வெப்பத்தின் காரணமாக ரத்தத்தில் உள்ள நீரை அதிகமாக சுண்ட செய்து, அதன் மூலமாக வரக்கூடிய கப நோய்களையும் இரும்பு சத்து குறைபாடுகளை சரி செய்ய நமது முன்னோர்கள் சொன்ன ஒரு உணவு முறைதான் சிறு வெங்காயமும் கேழ்வரகு கூழும். இதை எந்த காலங்கள் வருகிறதோ அந்த காலத்துல ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தக்கூடிய ஒரு உணவு முறை. அதுல சிறு வெங்காயம் இரத்தத்தில் மிகுதியான உஷ்ணத்தை தணிக்கவும், இரும்பு சத்தை சரி செய்ய நம்ம முன்னோர்கள் கூழையும் கேழ்வரகு கூழையும் இந்த காலங்களிலே உணவாக எடுக்க சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இது எதற்காக என்றால், ரத்தத்துல ஏற்படுற உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த சமநிலையின் காரணமாக அம்மை நோய் வராமல் தடுக்க இந்த காலங்கள்ல இந்த உணவு முறைகளை வச்சு சென்றனர் நம்மளுடைய அனுபவ ஞானிகள். அந்த
அந்த சிறு வெங்காயமும் கேழ்வரகு கூழும் சாப்பிடும்போது நம்மளுடைய ரத்தத்துல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிச்சு நம்ம அம்மை நோய் வராம தடுக்க இது முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள். அததான் வள்ளுவர் என்ன சொல்லுகிறாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு அந்த குறள்ல வந்து அவர் சொல்றது, ஒருவருடைய உணவும் காலநிலை மாற்றங்களும் செயல்களும் சம அளவுக்கு மேல் கூடினாலும் குறைந்தாலும் நோய்கள் வரும். அது வாதப்பித்த சிலேத்துவம் அந்த அந்த மூன்றும் கூடுதல் குறைதல்னால வரக்கூடிய நோய்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல இந்த இந்த வாதப்பித்த சிலேத்துமத்தினால கூடுதல் குறைதல்னால இந்த காலங்கள்ல கோடை காலத்துல இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு, உவர்ப்புன்னு சொல்லக்கூடிய 6 சுவையில 3 சுவைகள் வந்து இந்த காலங்கள்ல கூடுதலா வரும்போது கபங்கள் அதிகமாகும். அந்த கபத்தை வந்து சமநிலைப்படுத்தி சூரிய வெப்பத்தினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பசி தீயை மந்தப்படுத்துதல், ஜீரண மண்டலத்தை பாதிச்சு பற்பல கப சம்பந்தமான நோய்களை இந்த காலத்துல நம்மளுக்கு உண்டாக்கும் என்பதனால இந்த காலங்கள்ல குளிர்ச்சி ஊட்டக்கூடிய கொய்யாப்பழம், பச்சை வாழை, இளநீர் இது போன்ற உணவு முறைகளை தவிர்த்து மிதமான வெப்பத்தை தரக்கூடிய கடலை பருப்பு, மூக்கடலையால் செய்யப்பட்ட உணவு முறைகளை மட்டும் இந்த காலங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது கசப்பு, காரம், துவர்ப்பு சுவையுள்ள உணவு முறைகள் நன்று என்று சித்தர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த காலங்கள்ல தவிர்க்க வேண்டிய சுவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இனிப்பு, புளிப்பு, உப்பு, ஜீரணமாகாத உணவுகள், குளிர்ச்சி இவைகள் நீக்கியும் பகல்ல தூங்குதல், இரவுல விழித்தல் போன்ற வெப்பத்தை அதிகரிப்பதையும் கோழை பிணிகளை விளைவிக்கும் இவைகளை தவிர்ப்பது வெப்ப வீரியமுள்ள வாந்தி, நசியங்களால் தன்னிலைப்படுத்த வேண்டும். இதன் காரணமாக துவர்ப்பு, கசப்பு, காரத்தன்மைகளும் சத்துக்களும் சமநிலை அடைந்து நோய் வராமல் இக்காலங்களில் பாதுகாக்கப்படுகிறது. இதோட கூட நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது நன்னாரி. நன்னாரி வந்து சர்பத்து வடிவிலையும், அடுத்தது வந்து அதை வந்து நம்ம தண்ணியில வந்து ஊற வச்சு அதை வந்து நம்ம வடிகட்டி குடிப்பதன் மூலமாக நம்மளுடைய வேர்வை துவாரங்கள்ல ஏற்படக்கூடிய நாற்றத்தன்மை, அதாவது என்னன்னா இந்த காலங்கள்ல ஒரு சிலருக்கு கற்றாழை வாடை வரும், அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு துர்வாடைகள் வரும். இந்த துர்வாடைகளை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர் சொன்னதுதான். இத வந்து நாட்டு மருந்து கடைகளிலேயே நம்மளுக்கு வேர்களாவே கிடைக்குது. நன்னாரி, அங்காரி மூலின்னு சொல்லுவோம், அல்லது கிருஷ்ணவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த நன்னாரிய நாட்டு மருந்து கடைகளிலேயே வந்து வாங்கி அதை வந்து இடிச்சு தூளாக்கி அதை ஜலிச்சு வச்சுக்கொண்டு காலை வெறும் வயிற்றுலையும் 1/4 டீஸ்பூனு வீதம் நீங்க இந்த கோடை காலத்துல 21 நாள்ல இருந்து 48 நாள் தொடர்ச்சியா நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த துர்வாடையும் கற்றாழை நாற்றமும் அதுல சரியாயிடும். அதோட கூட நம்மளுடைய வயிற்றுல ஏற்படக்கூடிய புண்ணு, அதாவது அஷ்ட குன்மம்னு சொல்லக்கூடிய 8 வகையான குடல்ல நாக்குல ஆரம்பிச்சு நாவி கமலம் வரைக்கும் ஏற்படக்கூடிய அஷ்டவிதமான புண்களையும் ஆற்ற வல்லது இந்த நன்னாரி. இதையும் மீறி நம்மளுக்கு அந்த நன்னாரி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல வெட்டி வேர், நம்மளுடைய எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா கிடைக்கக்கூடியது இந்த வெட்டி வேறு. அந்த வெட்டி வேர் வந்து 50 கிராம் அளவுக்கு நம்ம வாங்கி சிறு துண்டுகளா நசுக்கி நம்ம ஒரு துணியில மூட்டை மாதிரி கட்டி நம்ம குடிக்கிற தண்ணியில வந்து அதை போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம
குடிச்சினே வந்தோம்னா இந்த கோடை காலத்துல நம்மளுக்கு அதிகமான தண்ணி நாவறட்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து மாத்திரும். அதே மாதிரி உடல்ல வந்து அழற்சியை நீக்கிடும். வறட்சி, அதாவது வந்து இரும்பு சத்து குறைபாடுனால ரத்தத்துல இருக்கக்கூடிய நீர் சத்து சுண்டும் போது உங்களுக்கு வறட்சி ஏற்படும், உடல் வறட்சி ஏற்படும். இதையெல்லாம் நீக்கி உடல்ல தெம்ப உண்டு பண்ணக்கூடியது இந்த அற்புதமான வெட்டி வேறாகும். இது வந்து இந்த மூட்டை கட்டி நம்ம தண்ணியில போட்டு பருகிற அந்த விஷயங்கள் வந்து 3 நாளைக்கு ஒரு முறை அந்த மூட்டையை வந்து மாத்திடணும். இது மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னா இந்த கோடை காலத்துல இருந்து நம்ம அந்த கோடை காலத்துல இருந்து நம்ம வீழ்ச்சி வெளியே வந்துடலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. ஆமா, இன்னும் ஏதாவது தேவைப்படுதுன்னா நான் சொல்றேன் ஐயா. ஐயா நீங்க இப்போ உணவு முறைகளையும் சொல்லுங்க ஐயா. உணவு முறைகள் என்னென்ன உணவு முறைகள் இயல்பா எடுத்துக்கொள்ளலாம்? இயல்பா இந்த காலங்கள்ல எடுத்துக்கிறது. ஆமா. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அது முதல்லயே நான் ஒரு 3 சுவைகள் சொல்லி சொன்னேன்யா. நான் இருந்தாலும் மறுபடியும் நான் அதை இது பண்ணிடுறேன், மறுபடியும் அதை சொல்றேன். இந்த இந்த கோடை காலத்துல வந்து நம்மளுக்கு பசித்தீய குறைக்கிற ஒரு விஷயங்கள் தான் ஏற்படும் சொல்லிட்டு தான் இவங்க அதிகமா வந்து வலியுறுத்தி சொல்றாங்க. இந்த கோடை காலத்துல அந்த கோடை காலத்துல இந்த பசித்தீய குறைக்கிற விஷயத்த வந்து அதிகப்படுத்துறதுக்கான உணவு முறைகளை தான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன நானு குளிர்ச்சி தரும் உணவு முறைகளை நீக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த காலங்கள்ல நம்ம குளிர்ச்சியான உணவு முறைகளை எடுக்கும்போது நம்மளுக்கு அதன் மூலயமா கபம் சேர்ந்து கபத்தினால கபம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால இந்த காலங்கள்ல நம்ம அதிகமா எடுத்துக்க வேண்டிய ஒரு சுவைகள் அப்படின்னு சொல்றது வந்து கசப்பு, காரம், துவர்ப்பு, இந்த விஷயங்கள். அதாவது வந்து துவர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து வாழைப்பூவை வந்து பொரியல் செய்து சாப்பிட்டுக்கலாம், அல்லது வந்து அத்தி பிஞ்சை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அடுத்ததா வந்து வாழை பிஞ்சை வந்து நம்ம பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரியான துவர்ப்பு சுவை உள்ள உணவு முறைகள் சேரும் போது நமக்கு அந்த துவர்ப்பு மூலயமா ரத்தத்தினுடைய இயல்பு தாது வந்து துவர்ப்பு, அந்த ரத்தத்தினுடைய இயல்பு தாது துவர்ப்புன்றதுனால அந்த துவர்ப்பு சுவையில ஏற்படக்கூடிய கூடுதல் குறைதலை வந்து சமநிலைப்படுத்த இந்த துவர்ப்பு சுவை நம்மளுக்கு பயன் தரும். அதை தான் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த துவர்ப்பு சுவையை சமநிலைப்படுத்துறதுக்கு கூடுதல் குறைதலை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த சுவைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து விசேஷமா வந்து இந்த காலங்கள்ல நம்ம கசப்பும் துவர்ப்பு காரம் இந்த 3 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கசப்புன்னும் போது நம்ம சுண்டக்காய் வத்தக்கள் வந்து இந்த காலங்கள்ல நம்ம வந்து உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது அது நம்ம இந்த ஏற்கனவே குளிர்ச்சி தரும் உணவு முறைகள்னால கபம் கட்டுற விஷயங்களை வந்து அது சரி பண்ணிடும். அப்ப சரி பண்ணிச்சுன்னா வந்து கப சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்கும். அதே மாதிரி கார சுவை உள்ள இந்த அதாவது வெண்டைக்காய், அதே மாதிரி வந்து முருங்கைக்காய், அதே மாதிரி இந்த காலங்கள்ல நம்ம அந்த கிழங்கு வகைகளான சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இந்த மாதிரியான உணவு முறைகளையும் இந்த காலங்கள்ல நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஆமா வணக்கங்க ஐயா. இந்த வாதம், பித்தம், கபம்னா ஒரு அடிப்படையான ஒரு விளக்கத்தை சொல்லிடுங்க ஐயா. அது என்ன அப்படின்னு சொல்லிடுங்க ஐயா. சரிங்க, சொல்றேன். அதாவது உலகம் வந்து 3 கூறுகளா இயங்குது. அது அதாவது திடம், திரவம், நீராவின்னு சொல்லக்கூடிய 3 விதத்தை வந்து இவங்க வந்து சொல்லும் போது திட திரவ நீராவி வந்து அண்டத்தை இயக்குது. அதே திட திரவ நீராவின்னு சொல்லக்கூடிய வாத பித்த சிலேத்துவம் வந்து இந்த பிண்டத்தை இயக்குது. அதனால்தான் சித்தர்கள் என்ன சொல்லிட்டாங்க,
அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்திலும் உள்ளதுன்ட்டாங்க. வாதம்னு சொல்லக்கூடியது பிராணவாயுவினுடைய அளவு, பித்தம்னு சொல்லக்கூடியது நீராவியினுடைய அளவு, கபம்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு திரவத்தினுடைய அளவு. இது மாதிரி 3 கூறுகளையும் வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய 3 கூறு நம்மளுக்கு மனித உடம்புல வாதம் வந்து 1 மடங்கு, பித்தம் வந்து 2 மடங்கு, கபம் வாதம் வந்து 4 மடங்கு, பித்தம் வந்து 2 மடங்கு, கபம் வந்து 1 மடங்கு. இந்த நிலையில தான் வந்து நம்ம உடலை இயக்குது. அது வாதம்னு சொல்லக்கூடியது தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியில இயக்குது. பித்தம்னு சொல்லக்கூடியது தொப்புல இருந்து கழுத்து வரைக்கும் இயக்குது. கபம்னு சொல்லக்கூடியது கழுத்துல இருந்து உச்சி வரைக்கும் இயக்குது. அதனாலதான் அவங்க இந்த 3 கூரை கூடுதல் குறைதல்னால உலகம் பிறந்து உலகம் அழிகிற வரைக்கும் வரக்கூடிய நோய்கள் 4448 விதமான நோய்கள் வரும்னு வரையறிச்சு சொல்லி இருக்கிறாங்க. ஐயா இது சிறப்பு சிறப்பு. இப்போ இந்த வயிற்று கடுப்பு, வயிற்று வலி எல்லாம் இந்த சூட்டுனால ஏற்படுது இல்லைங்கய்யா? ஆமா ஐயா. ஆமா. அதுல இருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு மருத்துவமா என்னங்கய்யா செய்யலாம்? அடிப்படையா வீட்டு மருத்துவமா? நம்ம சொல்றேன் ஐயா. அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற அடிப்படையில இந்த காலங்கள்ல வரக்கூடிய ஒரு அந்த வயிற்று கடுப்பு, வயிற்றுல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்னது குமரின்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை. இந்த சோற்று கற்றாழையும் சாப்பிடலாம். அடுத்தது வந்து பாதாம் பிசின்னு சொல்லக்கூடிய அந்த பிசினையும் இந்த காலங்கள்ல சாப்பிடலாம். அதுல சோத்து கற்றாழைய சாப்பிட வேண்டிய முறைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1 அங்குலம் நீளம் உள்ள சோற்று கற்றாழைய மேல இருக்கிற பச்சை தோலையும் கீழே இருக்கிற பச்சை தோலையும் நீக்கிட்டு நடு பகுதியில இருக்கிற நுங்கு மாதிரி இருக்கிற அந்த பகுதியை மட்டும் காலை அதை வந்து 7 முறை கழுவிடணும். 7 முறை தண்ணியில முதல் 1 முறை கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திடணும். மறுபடியும் வந்து தண்ணி ஊத்தி கழுவணும், கீழே அந்த தண்ணியை ஊத்திடணும். இது மாதிரி 7 முறை கழுவிட்டீங்கன்னா அது இந்த குமரின்னு சொல்லக்கூடிய சோத்து கத்தாழை சுத்தி முறை. அந்த சுத்தி முறைய செய்துட்டு காலையில வெறும் வயிற்றுல அதை வந்து அப்படியே தண்ணியில போட்டு விழுங்கிட்டீங்கன்னா, இது ஒரு 7 நாள்ல இருந்து 21 நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புல வந்து இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய மரபு செல்கள் அனைத்துமே புதுப்பிக்கப்படும். அந்த மரபு செல்கள் புதுப்பிக்கப்படும் போது நோய் எதிர்ப்பு திறன் வந்து உடல்ல தேவையான அளவு வந்து உங்களுக்கு சேர்ந்துரும். அது ஒரு மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாதாம் பிசின். இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே வந்து பாதாம் பிசின்னு சொல்லிட்டு வாங்கி அது வந்து ஒரு பட்டாணி அளவுக்கு இரவுல ஒரு அகல பாத்திரத்துல வந்து பாதி அளவு தண்ணி வச்சு அந்த பாதி அளவு தண்ணியில இந்த பட்டாணி அளவுக்கு இருக்கிறத நீங்க இரவுல போட்டு வச்சுட்டீங்கன்னா பகல்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த பாத்திரத்தினுடைய முழு பகுதியும் நிரம்பி இருக்கும். அதை எடுத்து துணியில பிழிஞ்சி அந்த தண்ணி முழுக்க எடுத்துட்டு அதுக்கு பனங்கற்கண்டு தூள் பண்ணி அதை வந்து அது மேல தூவிட்டு காலையில வெறும் வயிற்றுல நீங்க இதை சாப்பிட்டுட்டு நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உணவு முறைகளை எடுத்துக்கினீங்கன்னா இந்த காலத்துல ஏற்படக்கூடிய வயிற்று புண்ணு, வயிற்றுல வரக்கூடிய அதாவது வாயு சேர்ந்து வயிற்றுல எரிச்சல், புண்கள், இது மாதிரியான எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதை மாத்திரும். உடல்ல சூடை வந்து அதிகமா இருந்தாலும் குறைஞ்சி இருந்தாலும் சமநிலைப்படுத்திடும். சமநிலைப்படுத்தி உங்களுக்கு உடல்ல வந்து ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாம இந்த காலத்துல வந்து நம்மள பாதுகாத்துக்கும். ஐயா அருமை. இப்போ இந்த கடுமையான வெயில்ல பயணம் செய்யக்கூடியவர்கள், கடுமையான வெயில்ல இப்ப என்னை போல தலையில முடி இல்லாதவர்கள் எல்லாம் பயணம் செய்யும் பொழுது நல்ல உடல்ல சூடு ஏறதுக்கும் தலையில சூடு ஏறதுக்கும் இதா இருக்குங்க. இப்ப குளியல் முறைகள் என்னங்க செய்யலாம்? நான் சொல்றேன் ஐயா. நானு நல்லது. அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பல விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுல நாளில் 2, வாரத்தில் 2, மாதத்தில் 2, வருடத்தில் 2 கொள்வதே உத்தமம் அப்படின்னு சொல்லி 4 வரியில நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை அடக்கிட்டாங்க. அதுல
என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லக்கூடிய இந்த தலையில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரங்கள், நவ துவாரங்கள்ல 7 துவாரம் தலையிலே இருக்குது. இந்த 7 துவாரம் தலையிலே இருக்கிறதுனால அதுக்கு வேலை அதிகம்ன்றதுனால அதுல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை வந்து தணிச்சு உங்களுக்கு ஆரோக்கியமான உறக்கத்தையும் உடல்ல ஏற்படக்கூடிய புத்துணர்ச்சியும் தரக்கூடியதற்கு இவங்க சொன்ன ஒரு விஷயம்தான். ஷீக்கா 1/2 கிலோ, பச்சை பயிறு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 100, இதை வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு இதை வந்து தலைக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிறப்ப அந்த இந்த ஷேக்காயும் சேர்த்து பசை மாதிரி செஞ்சு உடல் முழுக்க தடவிட்டு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்க குளிச்சிங்க அப்படின்னு சொன்னா உடல்ல உங்களுடைய அந்த கழிவுகள் எல்லாம் நீங்கி வேர்வை துவாரங்கள் வந்து துவாரங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கி ஆரோக்கியமான ஒரு வேர்வை துவாரங்களை வந்து பிராணவாயுவை உள்வாங்கக்கூடிய ஒரு பிராணவாயுவை உள்வாங்கக்கூடிய ஒரு வேர்வை துவாரங்கள் வந்து கிளீன் ஆயிடும். அதோட இல்லாம நம்மளுடைய இந்த கோடை காலத்துல நீங்க வெளியில போகும்போது அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயங்கள் தான். நம்ம புதுசா எதுவும் தகவல் சொல்ல போறது இல்லை. விளக்கெண்ணெய், அதாவது வந்து ஆமனுக்கு முத்துக்கோட்டை எண்ணெய்ன்னு சொல்லுவோம். அந்த எண்ணெயை வந்து உச்சியில ஒரு சொட்டு, தொப்புள்ள ஒரு சொட்டு, கால் பாதத்துல ஒரு சொட்டு வச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோடை வெயில்ல இருந்து நீங்க எந்த இடம் போயிட்டு வந்தாலும் அந்த கோடை வெயில்னால ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிச்சு நம்மளுடைய உடல்ல வந்து அந்த உஷ்ணத்தினுடைய அளவே தெரியாத அளவுக்கு டெம்பரேச்சரை ஒரே நிலையில வந்து, அதாவது நம்மளுடைய உஷ்ண நிலையை ஒரே அளவுக்கு வச்சு பாதுகாத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் இந்த ரெண்டுமே. ஐயா ஐயா இப்போ இந்த இரவு தூங்குறதுக்கு முன்னால என்ன என்ன எடுத்துக்கொள்ளலாங்க இந்த வெயில் காலங்கள்ல? இந்த இரவுலையா ஐயா? தூக்கத்துக்கு, நல்ல தூக்கத்துக்காக இந்த வேர்வை நிலைகள்ல ஒரே புழுக்கமான ஒரு சூழ்நிலையில என்ன உணவை எடுத்துக்கொண்டு படுக்கலாங்க ஐயா? சொல்றேன் ஐயா. நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த காலநிலைக்கான உணவு முறைகளை சொன்னாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுல நம்மளுடைய இந்த காலத்துல மட்டும் குறிப்பா வந்து பச்சை வாழைப்பழமும் அதோட கூட சேர்ந்து பேயன் வாழைன்னு சொல்லக்கூடிய வாழையும் இந்த காலங்கள்ல மிகுதியா கிடைக்கும். இந்த வாழைப்பழத்தை வந்து மதிய உணவுக்கு பிறகு 2 பழங்கள் நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த உடம்புல அதிகமான உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய அனலை குறைச்சி உடல் அமைதியையும் உறக்கத்துக்கான ஒரு நிலையையும் ரொம்ப எளிமையா கொடுக்கும்போது நீங்க நல்லா உறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அம்மை நோய்கள் வராம தடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அம்மை செல்களே இருந்தாலும் உடம்புல வந்து இந்த காலங்கள்ல இருந்து இந்த பழத்தை, பச்சை பழம் 2 அல்லது பேயன் வாழை 2, இதை வந்து மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இரவு உறக்கத்துக்கு எந்த விதமான ஒரு பாதகமும் இருக்காதுன்னு சொல்லி இது சித்தர்கள் சொன்ன விஷயங்கள். அதனாலதான் இந்த காலங்கள்ல மட்டும்தான் அந்த பேயன் வாழையும் பச்சை கலர்ல இருக்கிற பச்சை வாழையும் இந்த நேரத்துல சாப்பிட்டோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு நம்மளுக்கு உறக்கத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும். இந்த நிறைய செய்திகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நான் என்னுடைய பகுதியிலிருந்து ஒரு நிறைவான கேள்வி. இந்த கணிப்பொறி துறையில இருக்கிறவங்களுக்கு கண் எரிச்சல் இந்த வெயில் காலங்கள்ல அதிகமா இருக்குங்கய்யா. கண் வந்து வெயில்ல வரும்பொழுது கண் வந்து ஒரு மங்கலான பார்வையும், அது அகவை கூடினவங்களுக்கு, வயசு கூடினவங்களுக்கு இருக்கிற சிக்கல் இல்லாம கணிப்பொறி துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையா இருக்கு இந்த சூரிய ஒளி. அதுக்கு கண்ணுக்கு என்ன குளிர்ச்சியா நாம எடுத்துக்கொள்ளலாம், அதை எப்படி பாதுகாத்து கொள்றதுக்கான வழிமுறைகள் நம்மள்ட்ட இருக்குங்கய்யா? ஆமா, சொல்லட்டும் ஐயா? சொல்லுங்க. அதாவது பாரத காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய மருத்துவ முறைகள்ல ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் எங்களுடைய குரு 1516 வாழ்ந்த வேலூர்ல வாழ்ந்த மகான் ஸ்ரீ புற்று மகரிஷியினுடைய குரு வழி பாரம்பரியத்துல 500 ஆண்டு பாரம்பரியத்துல 47வது குருவான டாக்டர் KP அர்ஜுனன் அவங்க சொல்லும் போது ஒரு கட்டுரையை வந்து மக்களுக்காக இந்த காலங்கள்ல
இந்த மெட்ராஸ் ஐயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுக்காக அவர் வந்து அந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்துறதுக்காக மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கட்டுரையை எழுதும் போது ஒரு தலைப்பு கொடுக்கிறாரு. மகாபாரதமும் மெட்ராஸ் ஐயும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அதுல என்ன விசேஷமா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலம் தொட்டு மகாபாரத காலம் தொட்டு இந்து காலம் தொட்டு வரைக்கும் இந்த மருத்துவ முறைகள் செயல்பட்டதுக்கான ஒரு விஷயத்த அவரு எடுத்து சொல்றாரு. அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா, கண்ணுல வரக்கூடிய நோய்கள் 96 விதமான நோய்கள் வரும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த கண்ணுல வரக்கூடிய நோய்கள் 96ன்னு சொல்லும் போது அதை சரி பண்றதுக்கு நம்ம இதுல சொல்லக்கூடியது ரோஸ் வாட்டரும் பன்னீர், ரோஸ் வாட்டரு பன்னீர். அதை விடுத்து அடுத்ததா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வந்து நந்தியாவட்ட மலர். இததான் வந்து பாரத காலத்திலேயே வந்து உபயோகப்படுத்துறதுக்கான சான்றுகள் சொல்லப்படுது. அததான் அவர் எளிமையா வந்து சொன்னாரு. அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நம்ம இதுல பாரத காலத்துல வந்து குருகுல வாசத்துல போயிட்டு நம்ம துரியோதனன் முதல் கொண்டு எல்லாரையும் வந்து குருகுல வாசமா கூட்டின்னு போயிட்டு மருத்துவம் முதல் கொண்டு சகல கலைகளையும் அவங்களுக்கு போதிச்சுட்டு வரும்போது குருவானவர் வந்து கண்ணு சிவப்பாய் போது. அப்போ அதே நிலையில வந்து அரசவைக்கு வரும்போது கண்ணுல வந்து வரக்கூடிய அந்த சிவப்பு இருந்துச்சுன்னா குரு கோபமா இருக்கிறாரு, அதனால எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக அவர் அந்த குருகுல கல்வி எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த நந்தியாவட்ட மலரை கண்ணுல ஒத்தி எடுக்கிறார். இத வந்து யாரும் வந்து அதிகமா வந்து அதை கவனிக்கல. ஆனா வந்து துரியோதனன் மட்டும் பார்த்து நிற்கிறார். பார்த்துக்கினே இருந்து ஒரு முறை கேட்கிறாரு, இது வந்து உங்களுடைய கடவுளா இல்ல இது உங்களுடைய முன்னோர்களா, எதுக்காக நீங்க இந்த நந்தியாவட்ட மலரை கண்ணுல ஒத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது வந்து கண்ணுல வரக்கூடிய நோய்கள் 96 விதமான நோய்களையும் போக்கும். அதுக்காக வந்து நான் இந்த குருகுலத்துல வந்து உங்களுக்கு ஆன்மீகத்துல இருந்து மருத்துவத்துல இருந்து போர்க்கலைகள்ல இருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு குருகுல வாசத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் என்னுடைய மண்ட கபால உஷ்ணம் ஏற்பட்டு அதன் மூலியமா வந்து கண்ணு சிவக்கிறதுனால அந்த கண் சிவப்பை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த நந்தியாவட்ட மலர்ன்னு சொல்லிட்டு அதை கண்ணுல ஒத்தி எடுத்தா சரியாயிடும் போது துரியோதனன் கேக்குறான், எங்க அப்பாவுக்கு கண்ணு குருடு, அதனால இது பிறவி குருடையும் கேட்குமா அப்படின்னு சொல்லும் போது இதை தொடர்ச்சியா பயன்படுத்தினீங்கன்னா அந்த நோயும் வராம தடுக்கும்னு சொல்லும் போது அன்னிலிருந்து துரியோதனனும் அதை பயன்படுத்தின்னு வராங்க. அதுக்கப்புறம் அவர் அரசவைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்த முடியலன்றதுக்காக அவருக்கு மாலையா தொடுத்து கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும்போது அதை வந்து மற்ற அறிஞர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, வணங்காமுடி பெற்ற நந்தியாவட்ட மாலை அணிந்த துரியோதன மகாராஜா அப்படின்னு சொல்லி அடைமொழியில சொல்லப்படுது. அது மாதிரி கண்ணுல வரக்கூடிய நோய்களை போக்கக்கூடியது இந்த நந்தியாவட்ட மலரு. அந்த மலரை வந்து கண்ணுல ஒத்தி எடுத்தாலுமே போதும். 2 வகையா இருக்குது, அடுக்கு நந்தியாவட்ட ஒண்ணு, ஒத்த நந்தியாவட்ட ஒண்ணு, 2 வகை இருக்குது. இந்த 2 வகையிலுமே வந்து நீங்க கண்ணுல ஒத்தி எடுத்தாலுமே போதும், இந்த கண் எரிச்சல் எல்லாம் போயிடும். அது இல்லாம நான் சொன்ன பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர், இந்த 2த்தையும் வந்து ஒரு சொட்டு கண்ணுல விடலாம், அல்லது வந்து பஞ்சிலனா துணிலனா நினைச்சிட்டு கண்ணுல வந்து மூடிட்டு கண்ணு மேல வச்சு எடுத்தோம்னா இந்த கிட்ட பார்வை தூர பார்வை அதோட சேர்ந்த மாதிரி கண்ணுல வரக்கூடிய 96 விதமான நோய்களையும் வராம தடுக்கக்கூடியது இந்த நந்தியாவட்ட மலரும் பன்னீரும் ரோஸ் வாட்டரும். ஐயா அருமையான விளக்கங்கள். நம்முடைய குழுவுல இணைந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கேள்விகளை இது பண்றதுக்கு முறைப்படுத்துறதுக்கு நம்முடைய இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மனோரஞ்சினி திருநாவுக்கரசு அதை ஒழுங்குபடுத்தல். பங்கேற்பாளர் கேள்விகள் கேட்குதா? ஹலோ சொல்லுங்கம்மா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த கோடை காலத்திலயும் வந்து இப்ப சளி பிடிக்குதுங்களா ஐயா, சரி பண்றது என்னங்க வழி? அதுதான் நான் ஏற்கனவே இதுல ஒரு விஷயங்கள் சொன்னேன். இந்த இந்த கோடை காலத்துல நம்ம குளிர்ச்சியான உணவு முறைகளை தவிர்த்துட்டோம்னாலுமே கபம் சேராம பார்த்துக்கும். அந்த குளிர்ச்சியான உணவு முறைகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்ம இந்த ஜூஸோ இல்ல வந்து தண்ணீரோ, இதுங்களை வந்து ஜூஸை வந்து நம்ம தண்ணீரை வந்து என்ன செய்யணும்னா, அதாவது நம்மளுடைய குழாயில இருந்து வரக்கூடிய தண்ணீரா இருக்கட்டும், இல்ல போர்ல இருந்து ஆழ்துளை கிணறுல இருந்து எடுக்கிற தண்ணீரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும்
அதை வந்து நீங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுல வந்து நீங்க அந்த வெட்டி வேறு அல்லது நன்னாரியை போட்டு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த கபம் சேராது. அடுத்தது அதோட சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இந்த கப சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் அது. நன்றிங்க. நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா. வணக்கம் ஐயா. என் பேர் ஆர் முத்துக்கண்ணன் ஐயா. ஐயா. ஐயா என் பேர் ஆர் முத்துக்கண்ணன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப அந்த நந்தியாவட்ட மலர்னு சொன்னீங்களா ஐயா, அது இப்ப சமீபத்துல எல்லாம் கிடைக்குமா ஐயா? இப்ப கிடைக்கும் ஐயா. இந்த 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 காலங்கள்ல வந்து அது பூத்து இருக்கிற காலமே இது. இல்ல அது பார்த்தது இல்ல. அந்த மகாபாரத கதையில இருக்க துரியோதனுக்கு பயன்படுத்த சொன்னீங்க. நம்ம இந்த அதாவது தோட்டக்கலைத்துறையில வந்து இந்த செடிங்க எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, பூச்செடிகள். ஆமா ஐயா. அவங்க கையில கேட்டீங்கன்னாலுமே இந்த நந்தியாவட்ட மலர்னுடைய செடியை தந்துருவாங்க ஐயா. சரிங்கய்யா. சரிங்கய்யா. இப்ப அதாவதுங்கய்யா கோடை காலங்கள்ல என்ன உடைகள் வந்து பயன்படுத்தலாம் ஐயா? அதாவது நம்ம காட்டன் உபயோகப்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஐயா. அதை விட வந்து நம்ம அந்த ஸ்பன்னு சொல்லுவோம். அப்படிங்களா? காட்டன்லயே ஒரு துணி வரும் ஸ்பன்னு சொல்லிட்டு, அந்த உடைகளை உபயோகப்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஐயா. இந்த சிறு குழந்தைகளுக்கு உடம்புல அப்படியே இந்த சிவப்பு திட்டுக்களா வருது பாத்தீங்களா? இந்த எதையா? சிறு குழந்தைகளுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஆமா ஆமா தோல் வியாதிகள் மாதிரி அப்படியே அந்த சோரியாசிஸ் அந்த மாதிரி இதுகள் அந்த கீட்டு சம்பந்தமா குழந்தைகள் அப்படியே இதாகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அது அதாவது நம்ம இந்த காலங்கள்ல கசப்பு சுவை எடுத்துக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஐயா. அதனால அந்த கசப்பு சுவையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு ஸ்பூனு நெய்யில 2 சுண்ட வத்தல வந்து நெய்யை உருக்கிட்டு அதுல வந்து இந்த சுண்ட வத்தல போட்டு வதக்கிட்டு அதை பிசைஞ்சு முதல் கவலமா அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல தோல்ல வரக்கூடிய ஓவாமைகள் வந்து வராம தடுக்கும் இந்த காலங்கள்ல. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்ல வந்து பச்சை வாழைப்பழம், பச்சை கலர்லயே இருக்கணும், புள்ளி விழுந்த பச்சை பழம்னு சொல்லுவோம் நம்ம பகுதியில. இந்த பழத்தையும் சாப்பிடலாம், கொடுக்கலாம். அடுத்தது வந்து பேயன் வாழைன்னு சொல்லிட்டு வாழைக்காய் மாதிரியே இருக்கும் அந்த பழம். அந்த இதுவும் கொடுத்தீங்கன்னா இந்த காலங்கள்ல இந்த அலர்ஜிகள் ஓவாமை வராம தடுக்கும். சரிங்க. ரொம்ப நன்றி. அருமையான கருத்துக்கள். உங்களது கருத்துக்கள் ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க. நன்றி. ஐயா வணக்கம். உங்களுடைய உரை மிகவும் சிறப்பு ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு அர்த்தம், இந்த வெயில் காலங்கள்ல என்ன மாதிரியான பழங்களை எல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு நல்லதுங்க ஐயா? அதாவது நான் இந்த அத்தி பழம் இருக்குது இல்லையா, அத்திப்பழம் அதாவது வடை மாதிரி நாட்டு மருந்து கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வடை மாதிரி கயிறுல கோத்து வச்சிருப்பாங்க. அந்த அத்திப்பழத்தை வந்து இரவுல வந்து 2 பழம் சாப்பிட்டுட்டு வெறுமனே மிட்டாய் மாதிரி அப்படியே மென்னு சாப்பிட்டீங்கன்னா எதுவும் தேவையில்லை. அதுக்கு தண்ணியோ பாலோ எந்த விஷயமும் தேவையில்லை. காலையில வெறும் வயிற்றுல வந்து உலர்ந்த திராட்சை நம்ம ஒரு 3 திராட்சை சாப்பிடலாம். இரவுல வந்து ஒரே ஒரு 3 அத்திப்பழம் வடை அந்த ட்ரையா கிடைக்கக்கூடிய அந்த அத்திப்பழத்தை வந்து சாப்பிட்டீங்கன்னா அது முழுமையா வந்து உங்களுக்கு இந்த காலங்கள்ல வந்து உங்களுக்கு நன்மையை பழக்கம் ஐயா. ரத்தத்துல இருக்கிற நீர் சத்து குறையும் போதுதான் மலச்சிக்கல் ஏற்படும். அந்த மலச்சிக்கலை வந்து சரி பண்றதுக்கு வந்து இந்த அத்திப்பழம் வந்து ரத்தத்துல நீர் சத்தை சேர்க்கும். சேர்த்ததுன்னா மலம் இலகி வெளியே போயிடும். அது இல்லைன்னா வந்து நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கடுக்காய் சோரணம் மட்டும் நீங்க இரவுல வந்து வெறும் வயிற்றுல ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த காலங்கள்ல அந்த ரத்தத்துல ஏற்படுற நீர் சத்து குறைபாடை வந்து அது சரி பண்ணி மலத்தை இழைக்கிடும். மல குற்றம் நீங்கினால் உடல் குற்றம் நீங்கும். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த இப்ப சோத்து கத்தாழைன்னு சொன்னீங்களே ஐயா. ஆமா ஆமா. அது வந்து இப்ப குளுமை உடம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சூட்டு உடம்பு குளுமை உடம்புன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆமா ஆமா. இப்ப குளுமை உடம்பு உள்ளவங்களுக்கு அது அதிகமா சாப்பிட்டா உடனே சளி வைக்குதுங்க ஐயா.
இல்ல அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு சிலர் ஜூஸ் வடிவில வந்து அதை வந்து உங்களுக்கு ஜூஸ் வடிவில அதிகமா சாப்பிடும் போதுதான் அதை குளுமை பண்ணும். அதே மாதிரி அதை சுத்தம் பண்ண தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தி முறைகள்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் செய்யறது இல்லை. அது செய்யாத போதுதான் இன்னும் அதிகமா. அதனால நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன், அதை வந்து ஒரு அங்குல அகலத்துக்கு மேல இருக்கிற தோலை எடுத்துடணும், கீழே இருக்கிற தோலையும் எடுத்துட்டு அந்த நுங்கு மாதிரி இருக்கிற பகுதியை மட்டும் 7 முறை கழுவிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. அது வந்து செரிச்ச பிறகு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது குளுமையும் பண்ணாது, அதிகமான உஷ்ணத்தையும் உண்டு பண்ணாது. அதுல மஞ்சள் கலர்ல வருதுங்க ஐயா, ஒரு சிலது வெள்ளை கலர்ல இருக்கு. 2 மருத்துவ குணமும் வேற வேற எப்படிங்களா ஐயா? இல்ல அது வந்து நிறைய விஷயங்கள்ல மாறுபடும். நம்ம வந்து நுங்கு மாதிரி அந்த அந்த பச்சை சோத்து கற்றாழையில இருக்கிற நுங்கு மாதிரி இருக்கிற பகுதியை மட்டும் நீங்க இது பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஒரு சில பகுதியில மஞ்சள் ஒரு சில பகுதியில கிடைக்காது. அதனால கிடைக்காதவங்க வந்து அதை இருந்தாங்கன்னா வந்து நம்ம காலதாமதம் ஆயிடும்ன்றதுக்காக நான் அந்த விஷயங்கள் சொன்னேன் ஐயா. சரிங்க சரி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இப்ப வந்து நம்மளோட உடல் வந்து இந்த வாதம் பித்தம் கபன்னு இருக்கு இல்லைங்களாங்க, இப்ப இதுல எது நம்ம உடல் வந்து அந்த மாதிரி தன்மை இருக்கு அப்படின்றத நம்ம எப்படிங்க ஐயா தெரிந்து கொள்றது? எது கூடுதல் குறைதல் ஐயா? ஆமாங்க ஐயா. சரி சரி. இப்போ வந்து நம்மளுக்கு வாதம் வந்து கூடுதுன்னு தெரிஞ்சீங்கன்னா ரத்தத்தினுடைய அளவு கூடும்போது உடம்புல வலிகளை ஏற்படுத்தும். அதே குறைதலா இருந்துச்சுன்னா வந்து என்ன செய்யணும்னா வந்து நம்மளுக்கு செரிமானத்தை குறைச்சிரும். இது வாதத்தினுடைய செயல்பாடு. அது நம்ம வாதம்னு சொல்லக்கூடியது ரத்தத்தினுடைய அளவு. அந்த ரத்தத்தினுடைய அளவுன்றதுனால ரத்தம் கூடுதல் ஆயிடுச்சுன்னா வலிகளை ஏற்படுத்தும், குறைஞ்சு போச்சுன்னா வந்து நம்மளுக்கு ரத்த சோகை அனிமிக்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையே உண்டு பண்ணும். இது ஒரு வகை. அடுத்தது வந்து நம்ம பித்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது. அது கல்லீரல்ல இருந்து பித்தத்தை வந்து பித்த திரவத்தை வந்து சுரந்து செரிமானத்தை தூண்டும் போது நம்மளுக்கு கசப்பு சுவை அதுல இருந்து கிடைக்குது. அந்த கசப்பு சுவை கிடைக்கும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வாய் கசப்பா இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்களே சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது என்னன்னா வந்து ரத்தத்துல இருக்கிற நீர் சத்து அதிகமாயி போச்சு, அதிகமாயிடுச்சுன்னா வாயில கசப்பு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கசப்பு தெரியும் போது எலும்புல அப்பதான் கபத்தை வந்து அது கூட்டும் போது வலியை ஏற்படுத்தும். சரிங்க. அடுத்ததுங்க பித்த உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்குங்க ஐயா? பித்த உடம்புக்கு வந்து நம்மளுக்கு நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த பித்த உடலுக்கு தான் இந்த காலத்துல வந்து நீர் வறட்சி ஆகி போச்சுன்னா அம்மை வர்றது, அதாவது வந்து இந்த தோள்கள்ல வறட்சி ஆன பிறகு தோல்ல வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிற அந்த விஷயங்களை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து பித்த உடல்காரங்க வந்து பார்த்தோம்னாலுமே நம்ம அதுக்காக தான் நம்ம அந்த சாம்பார் வெங்காயத்தையும் கூழும் சாப்பிட சொல்லியிருக்கிறேன் அந்த பித்த உடல் வாகு உள்ளவங்களுக்கு. சரிங்க. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். இந்த காலங்கள்ல நம்ம கசப்பு காரம் துவர்ப்பை எடுக்கலாம், இனிப்பு புளிப்பு உப்பை வந்து தவிர்க்க வேண்டியது. இனிப்பு புளிப்பு உப்பு இந்த விஷயங்களை வந்து தவிர்க்கணும். கசப்பு காரம் துவர்ப்பை வந்து எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கணும்னா இந்த காலத்துல ஏற்படக்கூடிய நோய்களை வந்து வராம தடுக்கும்.
ஐயா எனக்கு மற்றொரு ஐயம் இருக்கிறதுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா இப்ப இயல்பா வந்து மனிதனுக்கு வியர்வை ஏற்படக்கூடியது மனித இயல்பு. ஆனா ஆமா. சில நேரங்கள்ல வந்து ஒரு சூடா ஒரு நீரை அருந்தினாலோ இல்ல ஒரு செம்பு நிறைய தண்ணீரை அருந்தினாலோ இயல்பான அளவை விட கொஞ்சம் அதிகமாக வேர்க்கிறதுக்கான காரணம் என்னவாங்கய்யா இருக்கும்? அதாவது பித்தம் மிகுதியாகும் போது, அதாவது வந்து பித்தம் வந்து மிகுதியாகும் போது 2 இடத்துல வேர்வை வந்து அதிகமா உற்பத்தி ஆகும். அது பித்த உடல்வாகு. ஏன்னா வந்து 3 விதமான உடல்வாகு உண்டு. வாத உடலு, பித்த உடலு, கப உடலுன்னு சொல்லுவோம். அதுல வந்து வாதத்துல வாத உடலு, வாதத்துல பித்த உடலு, வாதத்துல கப உடலு அப்படின்னு சொல்லி அதுல வந்து பிரிவினைகள் அதிகமா இருக்குது. அதனால எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பித்தத்தை சாந்தப்படுத்துறதுக்கான விஷயங்களை செஞ்சோம்னாலுமே அந்த நான் சொன்ன அந்த பித்தத்தினுடைய அளவு வந்து சமநிலை அடைஞ்சிரும். அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கையிலையும் கால்லயும் வேர்வை சுரக்கும். இது வந்து உதாரணமா சொல்லலாம். அப்போ அந்த கையிலையும் கால்லயும் அதிகமா வேர்வை சுரக்கிறது வந்து எதனாலன்னா, பித்தம் அதிகமாவதுனால ரத்தத்துல இருக்கிற நீரை வந்து எடுத்து அதிகமா பிரிச்சு கொடுக்குது. அதை சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வேர்வை வந்து அதிகமாகிறதோ குறையிறதோ இருந்துச்சுன்னா அது சமநிலை அடைஞ்சிரும். அதுக்காக வந்து நம்ம வந்து நான் சொன்ன அந்த வெட்டி வேரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நன்னாரியை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பித்த கஷாயம்னு சொல்லிட்டு சுக்கு, மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூனு, தனியா வந்து 3 ஸ்பூனு, இது இந்த இந்த 4 பொருளையும் ஒன்னா சேர்த்து 1 2 தட்டி அதுக்கு 8 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளரா சுண்ட வச்சு 5 செடியில் இருக்கிற கீழநெல்லி கொத்து அதை வந்து இறக்கும் போது 1 டம்ளரா இறக்குற போது அதை கசக்கி போட்டு இறக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வெல்லத்தை சேர்த்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல ஒரு 3 நாளைக்கு 3 மாசம், அதாவது இந்த மாசம் 3 நாள், அதுக்கு அடுத்த மாதம் 3 நாள், அதுக்கு அடுத்த மாதம் 3 நாள், 9 நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்திடும். சமநிலைப்படுத்திடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த வேர்வைகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். சரிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா இன்னொன்னுங்க ஐயா, உடற்பருமன் அப்படிங்கிறது உணவை பொறுத்தது தானா அல்லது அந்த வம்சாவளி சந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப தாத்தாக்கு அடுத்து அப்பா, அப்பாவுக்கு அடுத்து மகன், இந்த மாதிரியான நடைமுறைகளும் இருக்குதாங்க ஐயா? இருக்குது ஐயா, இருக்குது. அதாவது வந்து உடல் பருமன்ன்றது வந்து நம்மளுடைய உழைப்புகள் எப்ப குறையுதோ உடல் பருமன் ஏற்படும். அந்த விஷயமும் இருக்குது. அடுத்தது வந்து நம்மளுடைய உடல் வாகுன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தாய் வழியிலிருந்து மகனுக்கும் தந்தை வழியிலிருந்து மகளுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல ஆணா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இதுல சொல்லப்படுறது, ஏன்னா ஆணுக்கு ஒரு மருந்து பெண்ணுக்கு ஒரு மருந்துன்னு சொல்லக்கூடிய உணவு முறைகள்ல வகுத்ததுதான் நம்மளுடைய உணவு முறைகள். அதனால ஆணுக்கா இருந்தா அவங்க உடல் பருமன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பருமனை குறைக்கிறதுக்கு ஒரு மாசத்துல ஒரு நாள் கொள்ளு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வேக வச்சு அதுல இருந்து ஒரு 1 லிட்டர் மாலையில வந்து மாலையில வந்து அந்த தண்ணியை எடுத்துட்ட பிறகு இருக்கக்கூடிய அந்த கொள்ளை வந்து சுண்டலாக்கி அதை வந்து நீங்க வந்து மாலையில சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களா இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த உடல் பருமனை வந்து குறைச்சிரும். அதனாலதான் அவங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லும் போது கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லி பழமொழி வாயிலா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுல ஆண்களுக்கு இதை கொடுக்கலாம். அதே பெண்களா இருந்தா அவங்களுக்கு வந்து கட்டி பெருங்காயத்தை ஒரு பட்டாணி அளவுக்கு எடுத்து காலையில வெறும் வயிற்றுல பழத்திலேயோ அல்லது சாதத்திலேயோ அல்லது களியிலேயோ வச்சு உருட்டி அப்படியே விழுங்கிடணும். காலையில அவங்க 3 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி 3 நாளைக்கு விழுங்கிடணும். அந்த 3 நாள் மாதிரி இந்த மாசத்துல 3 நாள், அடுத்த மாசம் 3 நாள், அதுக்கு அடுத்த மாசம் 3 நாள், 9 நாள் சாப்பிட்டாங்கன்னா உடல் பருமன் வந்து குறைஞ்சிரும். அந்த உடல் பருமன் வந்து அது மரபு ரீதியா வந்தாலும் சரி அல்லது நம்ம உழைப்புகள் குறையிறதுனால ஏற்படக்கூடிய உடல் பருமனா இருந்தாலும் அதை சரி பண்ணிடும். சரிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா.
வணக்கம். ஐயா, இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்றாங்களேங்கய்யா, ஆமா ஆமா, அது அது வரக்கூடிய காரணம் என்னங்கய்யா? அது எதனால வருதுங்க? உணவு நடைமுறைகளா, இல்ல அதை எப்படி பண்ணா அதை கியூர் பண்ணலாங்கய்யா? உணவு நடைமுறைகளே தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது உடம்புல 6 சுவைகள் இருக்குது. 6 சுவைகள்ல புளிப்பு சுவை கொழுப்பு அதிகமா உண்டாக்கும். அதனால புளிப்பு சுவையை தொடர்ச்சியா யாரு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த கொழுப்பு கட்டி உண்டாகும். அதே மாதிரி ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல் மேல கொழுப்பு படிகிறது, இருதயத்துல அதிகமான அடப்புகள் ஏற்படுறது, இது எல்லாமே ஒரே நிலையினுடைய விஷயங்கள் தான். அது அந்த புளிப்பு சுவையை குறைச்சிங்கன்னா இந்த கொழுப்பு கட்டினுடைய வேகம் குறைஞ்சிரும். அதனால புளிப்பை அளவோடு சாப்பிடும்போது அது இந்த கொழுப்பு கட்டியை உண்டு பண்ணாது. அதனால புளிப்பை மட்டும் அளவோடு சாப்பிடணும். சரிங்க, நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த பாதம் எரிச்சலுக்கெல்லாம் என்னங்கய்யா? ஏன் சொல்லுங்கய்யா. இந்த பாதம் எரியுது ஐயா, அந்த வெயில் காலங்கள்ல வெளியே நடந்துட்டு வந்த உடனே இந்த பாதத்தோட இது ரொம்ப சூடாகி அப்படி எரியுது. அதோட வலி அதுக்கு நம்ம பாத எரிச்சல், இப்ப வெயில்ல நடமாடினாலும் சரி, சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பாத எரிச்சல் வரும். அந்த மாதிரி எரிச்சல் வரவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, முத்துக்கொட்டை எண்ணெய், சித்தாமணக்கு எண்ணெயா இருந்தாலும் சரி, நம்ம அந்த முத்துக்கொட்டை எண்ணெய் இருந்தாலும் சரி, அதை எடுத்து நீங்க பாதத்துல ஒரே ஒரு சொட்டு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை நீங்க இரவு உறங்கும் போது அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத எரிச்சல் வராது. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா இருக்காது அந்த விஷயங்கள். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி, நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த பெரியவர்களுக்கு தண்ணியில அதிக நேரம் இருக்கிறதுனால இந்த கால் விரல் சந்துகள்ல இந்த சேற்றுப்புண் வருது இல்லைங்க ஐயா? ஆமா ஆமா, அதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம்? அதாவது நம்மளுடைய இதுல ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். நம்ம நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான். கடுக்காய மஞ்சள், உரப்பு மஞ்சள் உரைக்கிற மாதிரி உரைச்சிடணும். கிழங்கு மஞ்சள், முகத்துக்கு போடுற பெண்கள் முகத்துக்கு போடுற கிழங்கு மஞ்சளையும் உரைச்சிடணும். இது ரெண்டுத்தையும் ஒன்னா உரைச்சிட்டு அந்த கால் இடுக்கு பகுதியில நீங்க எல்லா இடத்துலயும் போட்டீங்கன்னா இந்த சேற்று புண்ணு வராம தடுக்கும். இதுக்கப்புறமாவும் நீங்க அந்த மாதிரி தண்ணியில இருக்கிற காலகட்டமா இருந்தாலும் நீங்க இந்த இதுவை தொடர்ச்சியா பயன்படுத்தினீங்கன்னா அந்த புண்ணையும் ஆத்திரும். அதுக்கப்புறம் புண்ணும் வராது. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, இரவு நேரங்கள்ல தூக்கமே வர மாட்டேங்குதுங்க ஐயா, அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? இரவு தூக்கம் வரலன்னா உணவு நம்ம சாப்பிடுற உணவு முறையினுடைய அளவு குறைஞ்சதுன்னா தூக்கம் வராது. அந்த இரவு உறக்கத்துக்கு நம்ம இதுல சொல்லப்படுறது 2 வகையான இது இருக்குமா. ஒண்ணு மருதாணி பூ. அந்த பூவுக்கு பேரே மூதேவி பூன்னு பேரு. அந்த மருதாணி பூவை எடுத்தாந்து மாலையில ஒரு 5 மணி வாக்குல அது பூக்கும். அந்த மருதாணி பூவை எடுத்தாந்து தலைகாணி மேல ஒதுக்கிட்டு அது மேல ஒரு வெள்ளை துணி போட்டு நீங்க படுத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல தூங்கிடுவீங்க. அதுக்கு பேரு மூதேவி பூன்னு பேரு. தூக்கத்தை உண்டு பண்ணிடும். அதையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கசகசான்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் இன்னைக்கு மூட்டு வலிகள் அதிகமா தொந்தரவு பண்ற விஷயங்கள் அன்றைக்கு இல்லையான்னா அன்னைக்கு இல்லை. எதனாலன்னா அன்னைக்கு எல்லா உணவு முறைகள்லயும் கசகசாவை பயன்படுத்தி அதை சாப்பிட்டு வந்தாங்க. அதன் மூலயமா இந்த மூட்டு வலிகள் இல்லாம போனது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த மூட்டு வலியை கசகசாவை பயன்படுத்தாததுனால இன்னைக்கு மூட்டு வலியும் தூக்க குறைவும் ஏற்படுது. அதை இளம் வறுப்பா வறுத்துட்டு அதை நல்லா மைய அரைச்சி அந்த அரைச்சதை எடுத்து நீங்க பால்ல போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அயர்ந்த தூக்கத்தை உண்டு பண்ணும். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி. நிறைவு பகுதிக்கு போயிடலாங்கய்யா. நல்லதுங்க.
நன்றி, நன்றிம்மா, நன்றி, வணக்கம். நன்றியுரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நூலகர் செல்வி சிவாவேலு அவர்களை அழைக்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் தொடர்ச்சியாக புதுவை அருங்காட்சியகத்தால் முன்னெடுக்கப்படக்கூடிய தொன்மை பேசுவோம் என்ற இணையவழி கருத்தரங்கில் இன்றைய நாளில் கோடையிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள உணவு முறையினையும் வழிமுறையினையும் அருமையாக எடுத்துரைத்த தமிழ் மரபு மருத்துவர், வேலூர் தமிழ்நாடு பாரம்பரிய சித்த வைத்திய மகா சங்கத்தின் மாநில தலைவர் திருவாளர் ப. செல்வம் ஐயா அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. மேலும் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எமது புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.